வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பில் போதனைகளை பார்த்து வருகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை ஒரு வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கையின் போதனைகளை நாம் ஒரு வாரமும் நாம் தவறாமல் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை வேதம் சொல்லுகிறது அது இரத்தத்தினாலே பண்ணின புதிய உடன்படிக்கை இருக்கின்ற அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிற. ஆகவே தேவன் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்படுகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இது இரத்த உடன்படிக்கை என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை இது செய்யப்பட்ட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் யாரும் அதை மீறினதே இல்லை என்று வேதமும் சொல்லுகிறது, சரித்திரமும் நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷனும் மீறுகிறதே இல்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:15 வாசிக்கிறேன். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறது இல்லை. ஒரு ஆள் கூட அதை மீறுறது கிடையாது, தள்ளுறது கிடையாது. அதை இல்லாமல் போக பண்ணவே முடியாது. யாருமே அதை பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி உடன்படிக்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது இரத்தத்தினாலே செய்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை அப்படின்றதுனால அதை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற சமூக நலன் அக்கறை நிறைந்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது காட்டு மிராணித்தனம், இது மூட நம்பிக்கையினுடைய விளைவு, மூட நம்பிக்கையினுடைய உச்சம், ரத்தத்தினால போய் யாராவது உடன்படிக்கை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப கொச்சப்படுத்துகிறார்கள் பாருங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது ஏன் ரத்தத்தில் பண்ணப்பட வேண்டும், இது காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது அவ்வளோ மோசமான ஒன்று அப்படின்னா, இது ஏன் ரத்தத்தினால் இந்த உடன்படிக்கை அவர் செய்ய வேண்டும் என்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா லேவியராகமம் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே அப்படிங்கிறார். 11ஆம் வசனம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்குது பாருங்க. ஏன் இவர் இந்த இரத்தத்தினால இந்த உடன்படிக்கை செய்கிறாரு அப்படின்றத நாம் யோசித்து பார்க்கும்போது, மாம்சத்தினுடைய உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தை ஏன் கொடுக்குறாரு? மாம்சத்தில் அது உயிராக ஏன் கொடுக்குறாரு? ஏன்னா ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். அதுக்காக தான் அந்த ரத்தத்தை அவர் கொடுத்துருக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூட கடவன் அப்படிங்கிறார். யாராவது ஒருத்தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒருத்தன் ஒரு மிருகத்தையாவது இல்லை ஒரு பறவையாவது வேட்டையாடினான்னா அவன் என்ன பண்ணான்? அந்த ரத்தத்தை மண்ணில் சீந்திட்டு அதை மண்ணினால் என்ன பண்ணணும்? மூடிடணும் அப்படின்றான்.
14ஆம் வசனம் பாருங்க. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. எல்லா மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். ரத்தம் எவ்வளவு மேன்மை உள்ளது அப்படின்றத கர்த்தர் இந்த இடத்துல இந்த 17ஆம் அதிகாரத்துல, லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றத ரத்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. ரத்தம் ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறது. உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு தான் ரத்தத்தை கொடுத்துருக்குறேன். அதனால் அதை எடுத்து சாப்பிடக்கூடாது, அதை எடுத்து புசிக்கக்கூடாது, அதை அவமதிக்கக்கூடாது. அதனால் மண்ணில் சிந்த விட்டு அதை என்ன பண்ணணும், மண்ணினால மூடணும் அப்படிங்கிறாரு. இந்த ரத்தத்தினுடைய மேன்மையை வந்து இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ரத்தத்தை ஏன் வேதம் மேன்மை பாராட்டுகிறது? ரத்தத்தை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறது? ரத்தத்துக்கு ஏன் முக்கியத்துவத்தை தருகிறது? ரத்தத்தை அவ்வளோ முக்கியமானதாக ஏன் கருதுகிறது அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இப்போ நம்ம வாசித்தோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கிறோம். எல்லா மாம்சத்தினுடைய உயிரும் எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அதனால் கடவுள் நம்மளோட ரத்தத்தை சாப்பிட்றதுக்காக கொடுக்கல, புசிக்கிறதுக்காக கொடுக்கல, ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. அதனால் பறவையோ மிருகமோ மாம்சத்தை புசிக்கலாம், ரத்தத்தை மண் போட்டு மூடிடணும். அது மட்டும் இல்லை, அது காலில் மிதிப்படக்கூடாது, அதை அவமதிக்கக்கூடாது. ஏன்? சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி வர வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரத்தம் ஜீவனுக்கு சமானம். அதனால ஞாபகம் வச்சுங்க அதை மட்டும். அதை ஆகவே தான் அவர் என்ன பண்ணுறாரு, எந்த மாம்சத்தினுடைய ரத்தத்தையும் புசிக்கூடாது. சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ ரத்தம் ஜீவனுக்கு சமானமாக இருக்குது. மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். ஏன் இந்த ரத்தத்தை அவ்வளோ மேன்மை பாராட்டுகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ இதை எல்லாத்தையும் எங்கே சொல்கிறாருன்னா, மோசையினோட காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு. மோசையினோட காலகட்டத்தில் சொல்கிறாரு, மோசைக்கு சொல்கிறாரு, இப்போ ரத்தத்தை இந்த மாதிரி நீ மதிக்கணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த மரித்தவர்களுக்காக ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒருவனை மீட்கும்படியாக ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத கடவுள்லாம் முதல்ல அதை வந்து கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டுங்க இது காட்டு மிராண்டித்தனம், இது நம்ம 21ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால் இது காட்டு மிராண்டித்தனம், ரத்தத்தில் போய் எப்படி உடன்படிக்கை பண்ணுறோம் அப்படின்லாம் இன்றைக்கும் ரத்தத்தை போய் சிந்திட்டு இருக்கணுமா அப்படின்லாம் நம்ம யோசித்தோம்னா, அதை முதல் பண்ணவரே கர்த்தர் தான் அப்படின்றத நாம் முதல்ல விசுவாசிக்க வேண்டும். அப்போ இங்கே தேவனிடத்தில் நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு மனுஷனும், எல்லா மனுஷனுமே அவன் எப்படி இருக்கான்னா பாவியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிற. ரோமர் 3:23 நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாருமே in God's eyes, in God's viewpoint, everybody is a sinner. ஒரு ஆள் கூட நீதிமான் கிடையாது, நல்லவன் ஒருவனும் கிடையாது, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் கிடையாது, உணர்வு உள்ளவன் ஒருவன் கூட இல்லை. everybody is a sinner before God. சின்னர்னா எந்த விதத்தில் சின்னர்? இப்போ பாருங்க, கடவுள் ஆதாமி ஏவாளையும் அவருடைய சாயலில் உண்டாக்கி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிகாரத்தெல்லாம் கொடுத்தாரு. மனுஷன் தேவன் எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை செஞ்சு அவனா பண்ணிட்டான், பாவியா அவருக்கு முன்னாடி ஆயிட்டான். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை விருட்சத்தின் கனி என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. அதை நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு சொல்றாரு பாருங்க. அது இஃப் யூ ஈட் தட் ஃப்ரூட் ஃப்ரம் த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில், ட்ரீ ஆஃப் நாலேஜ் குட் அண்ட் ஈவில், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளில் யூ வில் டை அப்படிங்க, நீ சாகவே சாவாய் அப்படின்றாரு. அப்போ தேவன் என்ன பண்றாரு,
அவருடைய வாயிலிருந்து அந்த கட்டளை பிறந்துச்சு. பாவம் செஞ்சா அதனுடைய சம்பளம் என்னது? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் அப்படின்றது அவர் வாயிலிருந்து அந்த சென்டென்ஸ், அதாவது சென்டென்ஸ்னா அது ஒரு கட்டளை மாதிரி, அது ஒரு நீதி நியாயம் மாதிரி, அது வெளியே வந்துடுச்சு. பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணும்? சாகும் சொல்லிட்டார். அப்ப கண்டிப்பா அவருடைய பார்வையில ஒவ்வொரு மனுஷனும் மரண தண்டனையை பெற்றவனாக இருக்கிறான். ஒரு மனுஷனை கடவுள் பார்க்கும் பொழுது, இப்ப நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது எல்லாரையும் ரொம்ப நல்லவங்களா பார்க்குறேன். ஏன்னா நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தை பெற்று நாம என்ன பண்ணிருக்கோம்? இங்க உட்காந்துருக்கோம். ஆனா கடவுள் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது, he is under the death sentence of God. கடவுளால மரண தண்டனை விதிக்கப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அப்ப கடவுளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாஸ் பண்ணிக்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செஞ்சான்னா ஒருத்தன் அவன் என்ன பண்ணணும்? அவனுக்கு வர வேண்டிய தண்டனை என்னது? சாகணும். அவன் சாகணும். ஒண்ணு அவன் சாகணும், அப்படி இல்லை அவனுக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தரை சாகணும். இதுதான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அந்த மரண தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அவர் கொடுக்காம இருக்க முடியாது. ஆகவே தான் அவர் என்ன பண்ணாரு? அந்த மோசேயினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த பதிலால் என்கிற சத்தியத்தை அவர் என்ன பண்றாரு? இங்க கொண்டு அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்ச உடனே அவர்களுக்குள்ள அவமானம், வெட்கம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு எல்லாம் உள்ள வந்துடுச்சு. ஏன்னா ஆதாமும் ஏவாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கடவுள் என்ன பண்றாரு? ஆதாமோட ஏவாளோட பேசுறாரு. அவங்களோட வாக்கிங் போறாரு, அவங்களோட பேசுறாரு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாரு, நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்க பெரிய அறிவு பரிமாற்றம் நடக்குது. ஞானம், அவர்களுடைய கர்த்தருடைய ஞானம் இவர்களுடைய ஞானமா மாறுது. நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க கர்த்தரிடத்துல இருந்து. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்க? பிசாசினுடைய சொல்ல கேட்டு அந்த புசிக்க வேண்டாம் என்று அவர் சொன்ன விருட்சத்தினுடைய கனியை புசிச்சு அவர்கள் மரண தண்டனை கீழாக விடுகிறார்கள். அந்த பாவம் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வு உள்ள அவங்களுக்குள்ள வந்துடுது. அப்புறம் என்ன சொல்றது? நான் நிர்வாணி என்று அறிந்து தோட்டத்தில் என்ன பண்ணேன்? தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். குற்ற உணர்வு வந்துடுச்சு. கடவுள் எங்க தண்டிச்சிடுவாரோன்ற ஒரு உணர்வு வந்துடுச்சு. வெட்கம் உள்ள வந்துடுச்சு. அவமானம் உள்ள வந்துடுச்சு. கீழ்ப்படியாமைக்குரிய தண்டனை எனக்கு நிச்சயமா கிடைக்கும், நான் தப்பித்துக் கொள்ள முடியாது என்ற உணர்வு வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, புத்தியே பேதலிச்சிடுச்சு. பாருங்க, ரோமர் புஸ்தகத்துல பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணியும் பைத்தியக்காரராகி. அப்படி என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டு, பாவம் உள்ள வந்த உடனே ஒரு மனுஷனுடைய புத்தி வேற மாதிரி மாறி விடுகிறது. இவ்வளோ நாள் மனைவி அவ்வளோ நேசிச்சுட்டு இருந்தான், இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம் ஒரு கவிதையா புறப்பட்டு வருது. நீதாம்மா என்னுடைய மூச்சு காற்று, நான் தான் உன்னுடைய ஆக்சிஜன்லாம் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஆளு எப்போ நீ கொடுத்தியே ஏன் மனைவின்னு சொல்ல, நீங்க ஒருத்தி கொடுத்தீங்களே அவளால் தாங்க நான் இந்த மாதிரி நிலைமைக்கு நின்று இருக்கிறேன், நான் ஒன்றும் பண்ணல தப்பு அப்படின்னு மனைவி மேல பழிய போடுற அளவுக்கு மாறிடுச்சாங்க. புத்தி எவ்வளவு மாறிடுச்சு பாருங்க. அப்ப வெட்கம், அவமானப்பட்டு நிக்கிறான். அந்த மாதிரி நேரத்துல அவங்க புத்தி பேதலிச்சதுனால அங்க அவர்கள் அவமான உணர்வுனால் நிரம்பினவர்களாக அவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க. எப்படியாவது தங்களுடைய அவமானத்தை மூடணும். சரி, தப்பு பண்ணிட்டாங்களே, கடவுள்கிட்டையாவது போனோன்னு ஒரு அறிவு வந்துச்சு. அது கூட இல்லை. ஏன்னா இங்க அறிவு தான் மழுங்கி போயிடுச்சு. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன பண்ணிச்சு? இருள் அடைஞ்சிச்சு. அதனால ஏவாள் சொல்றான், என்னையா சும்மா பார்த்தேனே நின்று இருக்கிற, எதையாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி அங்க பேர் ஒரு இலை இருக்குது, எடு, அது என்ன பண்ணலாம், அதை எப்படியாவது வச்சு மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முதல் டெய்லர் அவங்க தான் இலையினால், அத்தி இலையினால உடைகளை தைத்து போட்டுக்கொள்கிறார்கள். எப்படியாவது தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே ஒரு முடிவு கட்டிடணும் அப்படின்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த இடத்துல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அங்க வர்றாரு. அவர்களிடத்துல அவர்களுக்காக அவர் ஒரு மிருகத்தை கொண்டு தோலினால் ஆன உடைகளை எடுத்து என்ன பண்றாரு? அவர்களுக்கு உடுத்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர், ஆதியாகமம் 3:21, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை ஏன் உடுத்தினாரு? ஏன்னா லெதர் கார்மெண்ட்ஸ்னா ரொம்ப கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால கிடையாதுங்க.
தோலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மிருகத்தை கொன்றாக வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன்னா ஆதாம ஏவாளும் பாவம் செஞ்சிருக்காங்க, அவங்கள ஒண்ணு அவங்க சாகணும், அப்படி இல்லை அவங்களுக்கு பதிலா யாராவது ஒருத்தர் சாகணும். இப்ப அவங்கள சாகடிக்க முடியாது, அவங்கள மன்னிக்கணும், அவங்க மேல இரக்கம் காண்பிக்கணும். அதனால என்ன பண்றார் தேவன், ஒரு மிருகத்தை எடுத்து அதை கொன்று ரத்தத்தை சிந்த விடுகிறார். பாருங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு அப்படிதான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பார்த்தோன்னு மயக்கம் வச்சிடுறோம், எங்கெல்லாம் வருதுன்னே தெரியாது. பார்க்காத வரைக்கும் நான் ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பேன். ஒரே ஒரு துளி ரத்தம் பார்த்தேன்னு வச்சுங்க, அப்படிதான் நான் எங்கேயோ ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல கூட அந்த மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்டு, சின்ன லேசாக கட்டு வந்துச்சு. கட்டு வந்தோடனே ரத்தம் லேசாக அங்கே வந்துச்சு பாருங்க. உடனே அப்படியே சரிஞ்சிட்டு ரத்தம் பார்த்தோன்னே மயக்கம். முதல்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரத்தத்தை பார்த்தோன்னே எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல் ரத்தத்தை பார்க்குறாங்க, ஒரு மிருகம் சாகிறத பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவங்க சாவை பார்த்ததே கிடையாது. பயம், திகில் எல்லாம் உள்ள வருது. ரத்தத்தை பார்க்குறாங்க, மயக்கம் அடிக்காத குறை அவங்களுக்கு. கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து அவர்கள் 2 பேருக்கும் உடுத்து வைக்கிறார். வேதம் சொல்லு 21 தேவனாகிய கர்த்தர், யார் பண்றது, ஆதாமும் ஏவாளும் பண்ணல, தேவனாகிய கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அங்க அவனுக்கும் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்ப மிருகத்தை கொன்று ஆண்டவர் என்ன பண்றார், தோல் உடைகளை உடுத்தினார். ஏன், இவனுடைய வெட்கத்தை மூட வேண்டும், இவனுடைய அவமானத்தை மூட வேண்டும், இவனுடைய நிர்வாணத்தை மூட வேண்டும். இதை வந்து மூடணும்னா வெறும் அத்தியிலே போதாது, ஒரு மிருகம் பலியாக செலுத்தப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன்னா மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா, பாவம் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது என்னது, அத்தியால கிடையாதுங்க, என்னது, ரத்தம் தான் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு கொடுத்தாரு. ஆனா இந்த மனுஷனுடைய பாவத்தை நீக்கிறதுக்கு ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் எந்த அளவுக்கு அதை நீக்க முடியும்னா நீக்கவே முடியாது பாருங்க. கண்டிப்பா அந்த மிருக ஜீவன்களுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை நீக்கிற அளவுக்கு பவர் கிடையாது. அப்படின்னா இந்த மிருக ஜீவன்களுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஏன் கடவுள் வந்து இவ்வளோ திரளான மிருக ஜீவன்களை கொன்று பலியாக செலுத்தப்பட்டது? சாலமோன் காலத்திலும் தாவீது காலத்திலும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆடுகளெல்லாம் அடித்தாங்க, ரத்தம் 6 மாதிரி ஓடிச்சான் பாருங்க. அது ஏன் அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தை சிந்த வச்சாரு? ஏன் அவ்வளோ பெரிய பெரிய அவ்வளோ திரளான பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள் பழைய உடன்படிக்கையின் கீழே? ஏன் வந்து நிறைய மிருக ஜீவன்கள் அடிக்கப்பட்டது? ஒருத்தன் பாவம் செஞ்சா அவனை பண்ண, ஒன்று ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், இல்லை காளையை கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா ஒரு புறா கொஞ்சாவது கொண்டு வரணும், வந்து பறவையோ இல்லை மிருக ஜீவனோ அதனுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று ஏன் அவர் சொல்லி இருக்கிறாரு? ரத்தம் பாவம் மன்னிப்பை ஏற்படுத்த முடியாது, பாவத்தை மன்னிக்க முடியாது, பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாதுன்னா ஏன் வந்து பலி முறைமைகளை கர்த்தர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, இதுக்கு வந்து நம்ம எங்க போனோம்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி போனோம். ஏன்னா மனிதனை கடவுள் உண்டாக்கத்துக்கு முன்னாடியே மனிதனை உண்டாக்குனா அவன் கண்டிப்பா பாவம் செய்வான் என்று அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்ணார்னா, கடந்த கால நித்தியத்துல உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி மனிதனை உண்டாக்க போறோம், நம்முடைய சாயல நம்முடைய ரூபத்தில் உண்டாக்க போறோம். அவன் பாவம் செய்வான், அவன் கெட்டு போவான், இவட பாவத்தை நிவர்த்தி செய்யணும். அதுக்கு மிருக ஜீவன்களுடைய ரத்தம் போதாது. அதனால இந்த பாவத்துக்காக ஒருத்தர் போய் மனிதனா பிறந்து அவருடைய ரத்தத்தை சிந்தணும், பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தணும்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் போடுறாங்க பாருங்க. அங்க மீட்டிங் போட்ட உடனே குமாரன் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார், குமாரன் அவர் குறிக்கப்படுறாரு. இதை பத்தி அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு பாருங்க. அப்போ 1 பேதுரு நிருபத்துக்கு வருவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களுடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த உங்கள் வீணான நடக்கை நின்று வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசில்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ நீங்க வந்து எப்படி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்? பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்துல, எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? முன்னோர்களால் பாரம்பரியமா அனுசரித்து வந்து வீணான நடக்கையிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் இப்ப எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த வீணான நடக்கலாம் நமக்கு தேவையே கிடையாது. அதுல இருந்தெல்லாம் மீட்கப்பட்டாச்சு. எப்படி மீட்கப்பட்டோம்? பொண்ணு வெள்ளியும் கொடுத்தா இல்ல. ஒரு மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கேட்க இருப்பாங்க. பொன்னாலும் வெள்ளினாலும் மீட்கப்படல, குற்றமற்ற மாசல்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீங்கள் என்ன பண்ணப்பட்டீர்கள்? மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்போ இது நடந்தது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. இப்ப 20ஆம் வசனத்தை வாசிக்க போறேன். 18, 19ஆம் வசனம், இப்ப 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, நல்லா கவனிங்க, அவர் எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, he has been marked before the foundation of the world. He has come before 2000 years ago, but he has been marked before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் குறிக்கப்பட்டாருங்க. இவர் தான் உலகத்துக்கு வந்து மனுஷனா போய் அவதரிக்க போறாரு. மனுஷனுடைய பாவத்துக்காக இவர் தான் ரத்தம் சிந்த போறாரு. இவர் தான் மரிக்க போறாரு, உயிரை கொடுக்க போறாருன்னு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, தேவன் இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு? குறிக்கப்பட்டுட்டாரு. He has been marked by God the Father before the foundation of the world. Before 2000 years he come as a man. அவர் 2000 ஆண்டுகள் முன்னாடி ஒரு மனுஷனாக வந்தாருங்க. ஆனா எப்ப குறிக்கப்பட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். கடைசி காலம்னா எப்போ? இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதான் கடைசி காலம். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அது கடைசி காலம் என்று அங்கே வருகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க தெரியும். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் என்ன பண்ணிட்டாரு? குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார். எதுக்கு? நமக்கு பதிலாளாக மரிக்கும்படியாக. நீங்கள் உங்கள் பாவத்துக்காக நீங்க மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாவத்துக்காக இன்னொருத்தர் வரப்போகிறாரு. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? உங்கள் பாவங்களுக்காக அவர் மரிக்க போகிறார் என்று அவர் குறிக்கப்பட்டார். எப்போ குறிக்கப்பட்டார்னா பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலக தோற்றத்துக்கு முன்னாடி. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இவர் எப்போ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி? உலக தோற்றம் முதல். கடவுளுக்கு வந்து நல்லா தெரியும், மனுஷன் ஒருத்தனை உண்டாக்குனா அவன் கண்டிப்பா பாவத்துல விழுவான், பாவம் செய்வான். அவனை மீட்கிறதுக்காக ஒரு மீட்பர், ஒரு ரட்சகர் வந்துதான் ஆக வேண்டும். அதனால அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் குறிக்கப்பட்டார். பாருங்க, குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். நமக்கு பதிலாக மரிக்கும்படியாக ஒரு ரட்சகரை, மீட்பரை தேவன் அவர் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் வந்து ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சொல்லிட்டேன் பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லிட்டேன். நான் என் வாயிலேருந்து அது வந்துச்சு, அதை மாற்றவே முடியாது, என்னன்னைக்கும் மாற்றவே முடியாது, கடைசி வரைக்கும் இதே தான். அப்ப பாவம் செய்கிற ஆத்மா ஒன்று பாவம் செய்கிற ஆத்மா சாகணும், இல்லைன்னா அந்த ஆத்மாவுக்கு பதில் வேற யாராவது சாக வேண்டும். ஒன்று நீ சாகணும், அப்படின்னா உனக்கு பதில் யாராவது சாகணும். அதனால தான் என்ன பண்ணிட்டாரு அவரு, அப்பதான் உன்னுடைய பாவம் நீங்கும். அப்பதான் உன்னோட பாவம் நீங்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இதை பற்றி நாம பார்க்கிறோம். முதல்ல மனுஷன் பாவம் செஞ்ச உடனே ஆதியாகமம் 3:15 அவர் இதை முன்குறிக்கப்பட்டவரை குறித்து வாக்குத்தத்தமாக அவர் சொல்றதை பார்க்கிறோம். 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன பண்ணுவேன், பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவான்னு அங்கேயே மீட்பரை பற்றி ஒரு வாக்குத்தத்தத்தை அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆதாம் மேலையும் ஏவாள் மேலையும் பிசாசுக்கும் கர்த்தர் பேசுறாரு. ஆதாம் பார்த்து பேசுறாரு, ஏவாளை பார்த்து பேசுறாரு, சாத்தானை பார்த்து பேசுறாரு. சாத்தானுக்கு தான் இதை சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன பண்ணுவேன், பகை உண்டாக்குவேன், நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாங்க சொல்லிட்டு அவருடைய தோல் உடைகளை உண்டு பண்றாரு. காரணம் என்ன? இதுல பெரிய அர்த்தம் அடங்கிறது. அவனுடைய அவமானத்தை மூடணும், அவனுடைய வெட்கத்தை அகற்ற வேண்டும், அவனுடைய ஆக்கின தீர்ப்பின் உணர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் குற்ற உணர்வையும் நீக்கணும் அப்படின்னு சொன்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அத்தி இலை என்றது இன்அடிக்குவேட். ஆகவேதான் பாருங்க, இந்த ஒரு மனுஷனை பார்த்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனைகள் வந்து மேலோட்டமானவர்களாக இருக்கிறது. யாருமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை காரணம் பாவம் தான் சொல்றதே கிடையாது.
நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கம் தான் அதை சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பாவம் என்று சொல்லுகிறது. அப்ப இங்க உனக்கு பதிலாக இன்னொருத்தர் சாக வேண்டும் என்று அவர் சொல்றாரு. இது தேவனே ஏற்படுத்தின ஒரு நிவாரணமாக இருக்கிறது. தேவன் ஏற்படுத்தின ஒரு நிவாரணமாய் இருக்கிறது. அது என்னது? உனக்கு ஒண்ணு நீ சாகணும், இல்ல உனக்கு பதில் வேற யாராவது சாகணும். அது மட்டும்தான் பாவம், அது மூலமாக மட்டும்தான் பாவம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இங்கே இவங்க 2 பேரும் பாவத்தில் விழுந்துறாங்க. பாவத்தில் விழுந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கடவுள் அதற்கான நிவாரணம் என்ன பண்ணி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களே தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயற்சி செய்கிறாங்க. பாருங்க, நம்ம கூட இன்னைக்கு ஒரு குடும்பம்னு வந்திருக்கும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு குடும்பத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, என் பிரச்சனையே மனைவி தாங்க அப்படிங்கிற வந்து the greatest problem in my life is my wife அப்படிங்கிறாரு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. இவ்வளோ கட்டினதுனால தாங்க இவ்வளோ பிரச்சனையில் வந்து இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். நான் கட்டலன்னு இதோட மோசமான நிலையில் இருந்திருப்பார் அவர். ஆனால் சொல்கிறது என்ன, இவ்வளோ கட்டினதுனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் நிற்கிறேன். பிரச்சனையே மனைவி தான், என் பிரச்சனையே வேலை தான், என் பிரச்சனையே வந்து வியாதி தான் அப்படிங்கிறாங்க. பாருங்க, மனுஷனுக்கு அவனுடைய பிரச்சனை என்ன என்பது அவனுக்கு புரியவே இல்லை. பாருங்க, மனுஷனுக்கு பிரச்சனை என்ன? அவனோட வாழ்க்கையில் இருக்கிற பாவம், அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், அந்த பாவம் தொலைத்து கட்டப்பட வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க? 10 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, 100 பேரை படிக்க வைக்கிறாங்க. இதனால இருந்தெல்லாம் அவங்களுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆகும், பாவம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் பண்றது நல்லது தான், ஏன்னா செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது ஒன்று புண்ணியம் பண்ணி ஆகணுமே, அதெல்லாம் நல்லது தான். ஆனா இந்த பாவம் நிவர்த்தி செய்யப்படணும்னா சாப்பாடு வாங்கி கொடுத்தா, துணிமணி வாங்கி கொடுத்தா, படிக்க வச்சோ அந்த மாதிரிலாம் நிவர்த்தி பண்ண முடியாதுங்க. நல்லது செஞ்சு இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. இந்த பாவ அழுக்கு, பாவ கரை, பாவத்தினுடைய அவமானம், நிர்வாணம், ஆக்கின தீர்ப்பின் உணர்வு, குற்ற உணர்வு, இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஒரு கரை மாதிரி படிஞ்சிருக்கு நம்முடைய ஆவியில. இது போகணும்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து உடனே கணவன் சொல்ற, நீ வந்து சரியில்லை, போய் என்ன பண்ணு, கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டில் இரு, அப்பதான் பிரச்சனை சரியாகும். நீ இங்க இருந்தனே, என் கண்ணு எதிர்க்கே இருந்தனே, ஏதாவது ஒன்று பேசி மேல பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். போய் ஒரு 10 நாள் 5 நாள் என்ன பண்ணு உங்க அம்மா வீட்டில். ஏன்னா இப்போ மனைவி பிரச்சனையா இருக்காங்க, அதனால என்ன பண்ணுவாங்க? அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் 5 நாள் இருந்துனாக்கா இந்த பிரச்சனை சரியாகும்ட்டு நினைக்கிறாங்க. போனா அது ஒரு பெரிய பிரச்சனை, அது வேற மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும். பாருங்க, இவர் தனியா இருப்பாரு, இது ஒரு பிரச்சனை. அந்த அம்மா அங்க போய் இருந்தாங்க, அது ஒரு பிரச்சனை. எல்லாமே பிரச்சனை மேல பிரச்சனை ஆயிடும். பாருங்க, இவங்க போய் அம்மா வீட்லயும் இவங்க வீட்லயும் இருந்தாக்கா பிரச்சனை சரியாவாது. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடுன்றாங்க. அந்த மாதிரிலாம் சரியாவாது. மனுஷனுடைய பிரச்சனை என்னது? பாவம். இந்த பாவம் என்கிற பிரச்சனை சரி செய்யப்பட வேண்டும் என்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்கிறாரு. எல்லா மனுஷனும் மரண தண்டனைக்கு கீழே டெத் சென்டென்ஸ்ல இருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து மறிக்க வேண்டும், அப்பதான் அந்த பிரச்சனை தீரும், அப்பதான் இந்த பிரச்சனை சரியாகும். நாமளே நம்மளை ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் எஸ்ஐ தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 64ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கு? அழுக்கான கந்தைய போல இருக்குது அப்படிங்கிறாங்க. மனுஷங்க என்ன பண்றாங்க? எப்படியாவது நம்மளே இந்த பிரச்சனையை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, நம்மளால முடியாது என்ன இருக்குது, எப்படியாவது சரி பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறாங்க. அப்படிலாம் சரி செஞ்சிட முடியாது, ஒன்றும் முடியாது. அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். பாவம் செய்யற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செய்யற ஆத்மா சாகணும், இல்லைன்னா அவருக்கு பதில் யாராவது ஒருத்தர் சாகணும். இதுதான் வந்து மெத்தடு. இன்னொருத்தர் வந்து மறிக்கணும், பதிலால் வந்து மறித்தாக வேண்டும். அவர் ரத்தம் சிந்தணும், ரத்தம் சிந்தப்பட்டாதான் பாவம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ஆத்மாக்களுக்காக பாவம் நிவர்த்தி செய்யறது என்னது? ரத்தம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணம் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்முடைய அக்கௌண்ட்ல வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நினச்சிக்கோங்க, 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல இருக்கு, நம்முடைய அக்கௌண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ஒரு 5 லட்சம் நமக்கு தேவைப்படுது. ஏதோ ஒரு அவசர செலவு, ஒரு 5 lakhs தேவைப்படுது. சரி, 5 lakhs வேணாம், வெறும் 500 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுங்க. 500 ரூபாய் வச்சுங்க. சரி, 500 ரூபாய் கூட வேணாம், ஒரு 100 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுங்க. இப்போதான் ஜிபே, அந்த பே, இந்த பே எல்லாம் வந்துச்சு. ஆனா முன்னெல்லாம் வந்து பேங்க்கு போய் வித்ட்ரால் ஸ்லிப் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு அப்படிதான் எடுக்கணும், டோக்கன் வாங்கி அப்படிதான் எடுக்க முடியும் பணத்தை. வேற மாதிரிலாம் எடுக்க முடியாது. இல்லைன்னா செக் எடுத்து
செக் எழுதி கொடுக்கணும், அப்படிதான் பணம் எடுக்க முடியும். இப்போ வித்ட்ரா பண்ணோம், நம்ம அக்கௌண்ட்ல இருக்குது, நம்ம பேர்ல இருக்கு, நம்ம அக்கௌண்ட்ல தான் அந்த 1 கோடி ரூபாய் இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணும்? 100 ரூபாய் வேணும். 100 ரூபாய் வேணும்னா பேங்க் என்ன பண்றான்? ஒரு மெத்தட் வச்சுக்கிறான். இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி, ஏங்க என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்குது, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு 100 ரூபாய் வேணும் அப்படின்னு கொடுப்பாங்களா? தர முடியாது. அவன் வந்து ஒரு மெத்தட் வச்சுக்கிறான். என்ன மெத்தடு? நீங்கள் பேங்க்குக்கு போகணும், செக்கோ இல்லை வித்ட்ரால் ஸ்லிப்போ எழுதணும், எழுதி உங்கள் பேர் என்ன, எவ்வளோ வேணும், அப்புறம் கீழே யாருக்கு வேணுன்றதை கையெழுத்து போடணும். எந்த அக்கௌண்ட் ஹோல்டரோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த செக்கு பாஸ் ஆகும், இல்லைன்னா ஃபெயில் ஆகும். கையெழுத்தை மாற்றி போட்டால் கூட அந்த அக்கௌண்ட் ஹோல்டராகவே கூட இருக்கலாம், கையெழுத்தை கொஞ்சம் மாற்றி போட்டால் கூட பணம் கிடைக்காது. 1 கோடி ரூபாய் இருக்கலாம், ஆனால் 100 ரூபாய் கூட எடுக்க முடியாது அதுலேருந்து. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். ஏன்னா ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. சரி, நான் வந்து என் பொண்ணு ரொம்ப நேசிக்கிறேன், சரிம்மா நீ ஏதாவது கொஞ்சம் கிறுக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை காமிச்சு கொஞ்சம் கிறுக்கு, ஏன்னா என் பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டங்க, அதனால என் பொண்ணு ஏதாவது எழுதிட்டோம், என்னமோ ஒன்று எழுது, நம்ம அக்கௌண்ட்லாம் 1 கோடி ரூபாய், நமக்கு வேண்டி 100 ரூபாய் தானே கிறுக்கு அப்படின்னு சொல்லி இஷ்டம் போல கிறுக்கிட்டு போனால் கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ப்ராப்பராக யாருக்கு வேணும் பணம், டேட் என்ன, டேட்டு கரெக்டாக போடணும். டேட் வந்து போன வருஷம் போட்டிங்கன்னா அதுவும் செல்லாது, அந்த செக்கும் செல்லாது. 2026க்கு பதில் 2025 மார்ச் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, போச்சு, அதுவும் செய்ய ஃபெயில் ஆகிடும். எதுவும் மாற்றவும் முடியாது. நிறைய இருக்கலாம், ஆனால் எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு மெத்தட் வச்சுக்கிறான், அந்த மெத்தடில் போனால் தான் அவன் தர முடியும். உங்கள்த கூட இருக்கலாம் பணம், ஆனால் அவனால் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா? இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1 கோடி இருக்குது. 100 ரூபாய் எடுக்க முடியுமா? முடியாது. அந்த மெத்தடு மூலமாக போனால் மட்டும்தான் அந்த 100 ரூபாய் கூட எடுக்க முடியுமே தவிர, இல்லைன்னா ஒரு ஒத்த நியாய பைசா கூட அதுலேருந்து எடுக்க முடியாது. சரிங்க, நான் வந்து தோப்பு கரணம் போடுறேன், 100 தோப்பு கரணம் போடுறேங்க, ஒரு தோப்பு கரணம் 1 ரூபாய் வச்சுக்கோங்க, 100 போடுறேன், உங்கள் எதிர்க்க கண்ண எதிர்க்கே போடுறேன், பேங்க் மேனேஜர்கிட்ட போய் போட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. போய் செக்கை மரியாதையாக போய் செக்கு டேட்டு போட்டு பேர் எழுதி கீழே கையெழுத்து போட்டு எவ்வளோ பணம் வேணுமோ போட்டு எடுத்துனாங்க, நான் தரேன் அப்படின்னா. அதே மாதிரி தான் பாருங்க, நமக்காக ஒருத்தர் வந்து அவர் மரித்து இருக்கிறார். இது ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் நிறைய வழி இருக்குன்னு சொல்றாங்க. ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்றாங்க. ஏன்னா ரோம பேரரசு அப்போ வந்து ஆட்சியில் இருந்தப்ப உலகம் முழுக்க என்ன பண்ணாங்களாம்? ரோடு போட்டாங்களா. எந்த ரோடை பிடிச்சாலும் நேராக ரோம்பு போயிடலாமா. அந்த மாதிரி ரோடு மார்க்கமாக போனாக்கா எந்த ரோடை பிடிச்சாலும் என்ன பண்ணலாம்? நேராக ரோம்பு போயிடலாம். அந்த மாதிரி ரோடு போட்டு வச்சாங்களாம் பாருங்க, வியாபாரத்துக்கும் வணிகத்துக்கும். அந்த மாதிரி ஒரு பழமொழி உண்டு. இதை எடுத்து என்ன பண்ணாங்க? எல்லாம் ஒரே சாமி தாங்க, எல்லாம் ஒரே கடவுள் தான், எந்த கடவுள் கும்பிட்டாலும் நேராக பரலோகத்துக்கு போகலாம். போக முடியாது. எந்த கடவுள் கும்பிட்டாலும் பாவம் மன்னிக்கப்படும். இல்லை, முடியாது. இதுதான் வழி. கர்த்தர் சொல்கிறாரு, பாவ நிவர்த்தி செய்த ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறது என்னது? ரத்தம் தான். அது மட்டும்தான் போகணும். நீ வந்து தசம்பாங்க கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், 100 பேருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் பாவம் நிவர்த்தி ஆகவே ஆகாது. இல்லைங்க, நான் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும், பரவாயில்ல, அது செய்யறது நல்லது தான். ஆனால் ஆத்துமாக்களுக்காக பாவம் நிவர்த்தி செய்யறது என்னது? அரிசியா, இல்லை துணிமணியா, இல்லை சாப்பாடா? கிடையாது, ரத்தம். ஏன்? ரத்தம் தான் ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறது. அப்ப பேங்க்னா ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் எந்த வழியில போனாலும் அவரை போய் அடைஞ்சிட முடியாது. அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியில வந்தாதான் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் அப்படிங்கிறாரு. அந்த வழியில வந்தாதான் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று அவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த வழியில வரணும். பாருங்க, இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4 இதெல்லாம் நடக்குது பாருங்க. ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. வெட்கம், அவமானம், நிர்வாணம், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, இதனாலெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களாக, அவமானப்பட்டவர்களாக கடவுள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கடவுள் என்ன பண்றாங்க? அவருக்கு ஒரு மிருகத்தை கொன்று அதன் தோல்னால உடைகளை உடுத்துறாரு. தேவனை உடுத்துறாரு, ரத்தத்தை சிந்த வைக்கிறார், உயிரை, அந்த மிருக ஜீவனுடைய உயிரை எடுக்கிறாரு, தோல்னால உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு அணிவிக்கிறாரு. இதெல்லாம் பண்றாரு. 4ஆம் அதிகாரத்துல காயின் ஆபேல் 2 பேர் இருக்காங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணார்னா அங்கீகரித்தார். அப்ப காயின் ஆபேல் 2 பேர் இருக்காங்க. எப்படி? ஏன் வந்து காயினுடைய பலி அங்கீகரிக்கல? ஆபேலினுடைய காணிக்கையும் கர்த்தர் ஏன் அங்கீகரிச்சாருன்னு இங்க சொல்லல. ஆனா இன்னொரு இடத்துல சொல்லி இருக்குது. எங்கன்னா எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அங்க நாம இதை பற்றி வாசிக்கிறோம். எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேலும் அப்புறம் காயினும் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள்.
காயின் என்னத்தை கொண்டு வந்தான்? 3ஆம் வசனத்துல சொல்றது, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். பாருங்க, காயின் வந்து சொல்றான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நான் வேர்வை செஞ்சு உழைச்சிருக்கிறேன், இந்த நிலத்தில் இதெல்லாம் விளைஞ்சிருக்குது, கர்த்தருக்கு காணிக்கை தானே, எதை வேணா கொடுக்கலாம். நான் வந்து அவன் என்ன பண்றான், சில நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் என்ன பண்றான், எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்து அவன் அங்க அவர்களுக்கு காணிக்கையாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பற்றி யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஏன் கொலை பண்ணா ஆபேல காயினு? தன்னுடைய கிரியைகள் எப்படி இருந்ததா? பொல்லதா தான் இருந்தது. எந்த கிரியை பற்றி சொல்றாரு அவரு? நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான அந்த கிரியை பற்றி தான் சொல்றாரு. வேற என்ன கிரியை பண்ணாம? ஏன்னா அந்த பொல்லாத கிரியை நிமித்தம் தான் என்ன பண்ணா, கொலை செய்தான்னு சொல்லி. என்ன கிரியை பண்ணா? நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தாங்க. அதாவது இவன் என்ன பண்ணா, என்னங்க நீங்க ஒருவேளை யோசிக்கணும், என்னங்க நிலத்தின் கனியை கொண்டு வந்தது ரொம்ப பெரிய ஒரு குற்றமா, மகா பாவமா, அது போய் ஒரு மகா பெரிய பாவமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லைங்க, இது நிலத்தின் கனியை கொண்டு வர ஒரு மேட்டர் கிடையாது. இது கடவுள் மனிதனுடைய மீட்புக்காகவும் ரட்சிப்புக்காகவும் அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகவும் பாவ நிவர்த்திக்காகவும் தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த வழியை அவன் ரிஜெக்ட் பண்றான். அந்த வழி எனக்கு வேண்டாம், நீர் சொல்ற வழியில நான் என்ன வர்றது? என் வழி தனி வழி, என் வழியில நான் வரேன். வெறும் மிருகஜீவன் ரத்தத்தினால தானா? இல்ல, காய்கனிகள்ல கூட பாவம் நிவர்த்தி ஆகும், நான் அப்படி வரேன் அப்படின்னு சொல்லி என் வழியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருகிறதை பாருங்க. பாவம் செய்யறதே ஒரு பெரிய விஷயம். அது தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறது ஒரு பெரிய விஷயம். அதுவே ஒரு பெரிய பாவம். ஆதாம் ஏவாளும் அதை செஞ்சாங்க, தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. இப்போ அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. அந்த வழியவே ரிஜெக்ட் பண்றது, அது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அது தள்ளுறான். அதனால்தான் யோவான் சொல்றாரு, பொல்லாத கிரியையாக மாறிடுகிறது. பல நேரங்களில் நாம கூட செய்யற நல்ல கிரியைகள்லாம் கூட பொல்லாத கிரியையாக என்ன பண்ணுகிறது, மாறி விடுகிறது. கடவுள் அந்த வழி அங்கீகரிக்கிறார். ரத்தம் சீந்தப்பட வேண்டும், ரத்தம் ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறது. பாவத்தை நிவர்த்தி பாவம் நிவர்த்தி செய்யப்படுறதுக்காக, ஆத்மக்களுக்காக பாவம் நிவர்த்தி செய்யறதுக்காக ரத்தத்தை நான் கொடுத்துருக்கேன், அந்த வழியில வா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாக்கா இவன் அதை அங்கீகரிக்கவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுதான் பொல்லாத கிரியாய் காயினுடைய பொல்லாத கிரியை. பாவம் செஞ்சதே தப்பு, அதை விட பெரிய தப்பு என்ன, தேவனுடைய வழியை அங்கீகரிக்காதது. தேவனுடைய வழி என்ன? அவர் சொல்ல இந்த வழியா தான் வரணும், இந்த வழியா வந்தாதான் நான் ஏற்றுக்கொள்ள முடியும், இந்த வழியா வந்தாதான் பாவம் நிவர்த்தி ஆகும், இந்த வழியா வந்தாதான் உனக்கு மீட்பு, இந்த வழியா தான் வந்தாதான் உனக்கு ரட்சிப்புன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம கவனிச்சு பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மகா பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது பேர் வந்து த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மகா பாவ நிவாரண நாள். அந்த மகா பாவ நிவாரண நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வந்து 2 ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு வருவாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துன்னு வந்து அதை வந்து பிரதான ஆசாரியன்ட்ட கொடுப்பாங்க. பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து அது ஏதாவது பழுது இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார். ஏதாவது அடிபட்டிருக்கா, இல்லை ஏதாவது காயம் பட்டிருக்கா, முடமா இருக்கா, எல்லாம் செக் பண்ணி அந்த ஆட்டை என்ன பண்ணுவார்னா, நல்லா கழுத்தாண்டை கட் பண்ணி அந்த ரத்தத்தை பேசின்ல பிடிச்சி அந்த ஆட்டை சந்தா துண்டிச்சு தகன பலி மேடையில் வச்சு அதை தகன பலியா சுட்டெரிப்பாரு. அந்த அக்கினி எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய கோபாக்கினை, பாவத்தின் மேல வர தண்டனை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல போவோம். அந்த ஆட்டுக்குட்டியை கொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலை மேல கையை வச்சு இந்த பாவத்தெல்லாம் சொல்லுவாங்க, அவன் செஞ்ச எல்லா பாவத்தையும் சொல்லுவாங்க. எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்ட பிறகு இந்த பாவம்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னா அந்த பலியை அவர் கர்த்தர் என்ன பண்றாரு, அங்கே இருக்கிறாரு. அங்க வந்து ஆடு தகனிக்கப்படுகிறது, கொளுத்தி விடப்படுகிறது, சாம்பல் ஆகுது அந்த ஆடு. ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை அது மேல வருது. அதுக்கப்புறம் இந்த பேசின்னு பிடிச்ச ரத்தத்தை எடுத்துன்னு போய் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க போய் இந்த பிரதான ஆசாரியர் தெளிப்பாராம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றது என்ன, கிருபாசனம் சொல்லப்படுகிறது. அந்த கிருபாசனத்துல 2 கேருபீன்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த கேருபீன்கள் மேல என்ன பண்றாரு, அந்த கிருபாசனத்தின் மேல இந்த ரத்தத்தை தெளிக்கிறாங்க. இந்த தெளிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அங்க அந்த மெர்சி சீட்டுன்னு சொல்றாங்க, கிருபாசனம். அந்த மெர்சி சீட்ல ரத்தத்தை
தெளிப்பார்கள். இந்த கேருபீன்கள் உள்ள இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா உட்பிரகாரத்துக்கு போற வழியில ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலையில நிறைய எம்ப்ராய்டிங்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் பரிசுத்தர், நீ பாவியா இருக்கிற, நீ அங்கே உள்ள வரவே கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த பாவம் நிவர்த்தி செய்யப்படுறதுக்காக ரத்தத்தை பேசின்ல கொண்டு போய் இந்த பிரதான ஆசாரியர் அங்க தெளிக்கும் பொழுது அங்க பாவம் மன்னிக்கப்படுகிறது. எப்படி மன்னிக்கப்படுதுன்னா, ரத்தம் தான் அதுக்கு அடையாளமா இருக்குது. ஏன்னா ரத்தம் ஜீவனுக்கு சமானமா இருக்கிறபடினால, இவன் செஞ்ச இந்த மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு ஒரு ஜீவன் மரித்திருக்கிறது, அவனுடைய ஜீவனுக்கு ஈடா இன்னொரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ரத்தம் ஒரு பெரிய சாட்சியா இருக்கு. ரத்தம் தெளிக்கப்பட்டோன்னே அங்க அவன் விடுதலை ஆக்கப்படுறான், பாவம்லாம் நிவர்த்தி செய்யப்படுது. இப்படிதான் பாவம் நிவர்த்தி செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆட்டை கொண்டு வந்து அது தலை மேல கையை வச்சு பாவத்தெல்லாம் கன்ஃபஸ் பண்ணுவாங்களாம் பாருங்க. கன்ஃபஸ் பண்ணி அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோட வனாந்தரத்தில் அப்படியே விட்டுருவாங்களாம். வெயில் கொளுத்துற வெயில்ல இந்த ஆடு மெதுவா அப்படியே நடந்தே போகுமா. அந்த ஆட்டு பேர் என்னன்னா போக்காடு. போக்காடு அப்படின்னு சொன்னா அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த பாவத்தை இந்த இந்த மனுஷனுடைய, இப்போ நான் தான் இங்கே ஒரு மனுஷன், நான் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து வந்திருக்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டினோட தலைமையில கையை வச்சு, அப்பா நீ இந்த பாவெல்லாம் செஞ்சிருக்கேன், இந்த பாவத்தெல்லாம் நான் வந்து இந்த ஆட்டுக்குட்டி மேலே போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தெல்லாம் நான் அறிக்கை பண்ணும்போது எல்லா பாவமும் அந்த ஆட்டுக்குட்டி மேலே போயிடுமா. இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது, என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு போக்காடாக அந்த வனாந்தரத்தில் பாலைவனத்தில் தகிக்கிற வெயில்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போதான். இந்த பாவத்தை அந்த ஆட்டு தலை மேலே கை வச்சு அறிக்கை பண்ணுவான். நின்று பார்த்துட்டே இருக்கான். ஆடு போயிட்டே இருக்கு. போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அது கண்ணு கெட்டாத தூரம் போய் கண்ணுக்கே மறைஞ்சிருவான் பாருங்க. இந்த ஆடு இந்த பாவத்தை சுமந்து கொண்டு கண்காணாத இடத்துக்கு போகுமா. அது பசியிலும் தாகத்திலும் வாடி வெயில் அதை சுட்டரிச்சு எங்கேயோ கண்ணு கேட்டாத தூரத்தில் போய் அது அப்படியே செத்து மறிச்சு போயிடுமா. திரும்ப வரவே வராதான். அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்களோட பாவத்தை கிருபையாய் மன்னித்து அக்கிரமங்களை இனிமேல் நான் நினைக்கவே மாட்டேன், அதெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்படிதான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க பாவ நிவர்த்தியை செய்திருக்கிறார். அப்ப ஒரு கோட் வந்து ஸ்கேப் கோட்டு, போக்காடு, அது மேல பாவத்தை கன்ஃபஸ் பண்ணி அது கண்காண இடத்துக்கு அனுப்பிச்சிடணும். இன்னொரு கோட்டு மேல பாவத்தை கன்ஃபஸ் பண்ணி அதை கட் பண்ணி அதனுடைய ரத்தத்தை பேசின்ல பிடிச்சி கிருபாசனத்தின் மேல தெளிச்சு இங்க என்ன பண்ணும், அந்த ஆட்டுக்குட்டியை தகன பலி மேலையில தகிக்கணும், நெருப்பினால் சுட்டெரிக்கணும். அதுதான் தகன பலி. நெருப்பினால் சுட்டெரிக்கிறதுக்கு பேர் தான் தகன பலி. தகனமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்ல, இனி ஒரு நாளும் உன் பாவத்தை நான் காண மாட்டேன், நீயும் இதை காண. சரி, இவ்வளவு பண்றாங்களே, இவ்வளவு பண்ண பிறகு எல்லாம் போயிடுச்சானா போவாது. திரும்ப அடுத்த வருஷம் பாவம் உண்டு என்று உணர்த்துற மனசாட்சி வர்றதுனால மறுபடியும் ஆட்டுக்குட்டியை தூக்கின்னு வருவான் பாருங்க. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவன் பாவம் ஒரு காலம் நிவர்த்தி ஆகவே ஆகாது. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு. அப்ப இங்க ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒன்னு, ஒரு மிருகம் பதிலாளாக ஆக முடியாது. முதல்ல இருந்து ஆதியாகமத்துல இருந்து கர்த்தர் சொல்ல, நீ செஞ்ச பாவத்தை நீ சாக வேண்டியில்லை, இன்னொரு ஆள் செத்தா போதும். அதுதான் ஒரு மிருகம் சாகிறது ஆதியாகமத்துல. அங்கிருந்து பலி முறைமைகள் கொடுத்தார். ஆட்டுக்குட்டியோ, புறா குஞ்சோ, காளையோ, வெள்ளாட்டு கடாவோ, 3 வயது கிடாரியோ, ஏதோ ஒண்ணு சாகுது. அங்க லைனா அப்படியே வருது. ஆனா இந்த மிருக ஜீவன்களுடைய பலி, அதனுடைய ரத்தம் நம்முடைய மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு போதுமானதா இராது. ஏன்னா மறுபடியும் பாவம் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி வர்றதுனால மறுபடியும் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கின்னு வரணும். ஐயோ, என்ன மனசாட்சி உறுத்துதுங்க, பாவம் இருக்கு, இது பாவம் இருந்தா நான் கெட்டு போயிடுவேன், என் வாழ்க்கை சரியா இருக்காது, பாவம் சாபத்தை கொண்டு வந்துடும், பாவம் தரித்திரத்தை கொண்டு வந்துடும், தயவுசெய்து மறுபடியும் இந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுங்க, ரத்தத்தை சிந்துங்க, அதை தகன பலியா பலியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வரணும். வருஷம் பண்ணணும், சில நேரங்களில் 1 மாசத்துல கூட பண்ணி ஆகணும். ஏன்னா பாவம் உண்டுன்ற மனசாட்சி வந்துச்சுன்னா உடனே பலி செலுத்த வரணும். ரெண்டாவது, அந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒரு வில்லிங் சாக்ரிஃபைஸ் இல்லை. ஆட்டுக்குட்டி வந்து அடியே அப்பா இவ்வளோ பாவத்தை பண்ணிக்கிற பெரும்பாவி படுபாவி, இந்த வரேன் இரு, நானே வரேன், நான் வந்து உன் பாவத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அது வருது இல்லை. அது வரலன்னா கூட கயிறை கட்டி காதை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து அதை என்ன பண்ணுவாங்க, கொல்றாங்க. இட் இஸ் நாட் அ வில்லிங் சாக்ரிஃபைஸ், இட் இஸ் நாட் அ வில்லிங் சப்ஸ்டிடியூட். இது ஆட்டுக்குட்டி நமக்கு பதிலாக மறிக்குது, ஆனா தானா முன் வந்து வாலண்டியரா வந்து மறிக்கிறது கிடையாது. நாம கட்டாயப்படுத்தி கூட்டின்னு வந்து தலைமையில கையை வச்சு காலி பண்ணிடுறோம். கட்டாயப்படுத்தி கூட்டின்னு வந்து தலைமையில கையை வச்சு பாவத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போக்காடா விட்டுடுறோம். ஆகவேதான் அவர் இதெல்லாம் போதிக்கிறார். பழைய உடன்படிக்கல, புதிய உடன்படிக்கலன்னா இயேசுவே வந்து ஒரு வில்லிங் சாக்ரிஃபைஸா அவரே வந்து இந்த பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று அவர் வந்தாருங்க. அதனாலதான் இயேசு இந்த உலகத்துல
மனிதனா பிறந்தார். அவர் சொன்னாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை, மிகுதியான பலனை கொடுக்கும் என்று யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. நான் பாடுபடணும், மனுஷகுமாரன் பாடுபடணும், மரிக்கணும், 3ஆவது நாள் உயிர் தரணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு எனக்கு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறாரு. எவ்வளவு சொல்லியிருக்காரு பாருங்க. மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல அவர் சொல்ற, மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேதுரு விட்டு சீஷர்ட்டையும் கேட்கிறாரு, நான் யாருன்னு ஜனங்க சொல்றாங்க, நீர் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் வந்து எலியான்னு சொல்றாங்க, சிலர் எலிசான்னு சொல்றாங்க, சில தீர்க்கதரிசியில ஒருத்தன்னு சொல்றாங்க. சரிப்பா நீங்களாம் என்ன யாருன்னு சொல்றீங்க? பேர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறாரு. 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 16:21, மத்திய 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. பாத்தீங்க எவ்வளவு வில்லிங் சாக்ரிஃபைஸ் பாருங்க. Jesus Christ voluntarily come into this world as a man and died for us, for our sins. அவர் ஆர்வமா வந்தார், வில்லிங் சாக்ரிஃபைஸா வந்தார், வில்லிங் சப்ஸ்டிடியூட்டா வந்தார். நமக்கு பதிலாளாக மரிக்கும்படியாக அவர் இந்த உலகத்துல வந்தார். பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கின. இதுக்காக தான் வந்திருக்கேன், நான் வரணும், மூப்பராலும் வேதபாரகராலும் பாடுபடணும், கொலையுள்ளப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும், 3ஆவது நாள் உயிரோடு. இதுக்கு தான் வந்தேன். திரும்ப திரும்ப சொல்றேன், எத்தனையோ இடத்துல சொல்றேன். நான் சும்மா ஒரு இடத்துல உங்களுக்கு ஓடிட்டு காண்பிச்சிருக்கிறேன் நான். அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு. மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 22:17. அவர்கள் கலிலேயால் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில உயிர் தெழுந்திருப்பார் என்றான். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். திரும்ப திரும்ப சொல்றாருங்க, நான் வரணும், பாடுபடணும், ரத்தம் சிந்தணும், கொலை செய்யப்படணும், 3ஆம் நாள் என்ன பண்ணணும், உயிரோட. எவ்வளவு வில்லிங் சாக்ரிஃபைஸா சப்ஸ்டிடியூட்டா வந்துக்கிறார் பாருங்க. நம்முடைய பாவத்தை காலி பண்றதுக்காக, நம்முடைய பாவத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாவ கரையை முழுக்க முழுக்க அகற்றும்படியாக, நம்முடைய அவமானத்தை போக்கும்படியாக, நம்முடைய வெட்கத்தை மூடும்படியாக, கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அவரே இந்த உலகத்துக்கு நமக்கு பதில் ஆளாக வந்து அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர் வந்து பயந்து போய் ஒளிஞ்சுக்கல, எங்கேயும் போய் தலைமறைவா இல்லை. எல்லாரும் அவரை பிடிக்க வராங்கன்னு சொன்ன உடனே இவர் போய் தலைமறைவாட்டாரா, எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கினாரா? மத்திய வீட்லயோ இல்ல யோவான் வீட்லயோ போய் ஒளிஞ்சுக்கினாரா? கிடையாது. அது தைரியமா வர்றாரு. சிலர்லாம் போய் போலீஸ் பிடிக்க வந்தாக்க ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்க, ஐயோ எனக்கு நெஞ்சு வலியிலும் போய், அந்த மாதிரிலாம் இவர் போய் படிக்கல. இஸ் a willing sacrifice, is a willing substitute. நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக, நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக தம்முடைய நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருந்த ரத்தத்தை கிரயமாக செலுத்தும்படியாகவே வந்தார். He is a willing substitute and a willing sacrifice. எப்படி மரித்தாரு? ரத்தம் சிந்தி மரித்தாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் சொன்னாரா இல்லையா? கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேங்க. மனிதனுடைய பாவத்துக்கான நிவாரணம் செஞ்சு முடிக்கப்பட்டாச்சு. இனி பாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்புறம் அவர் சொல்ற, புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திட்டேன். மத்திய 26 நம்ம வாசல்ல 28ஆம் வாசல்ல ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை அவர் என்ன பண்றாரு? ஏற்படுத்தி முடித்து விட்டேன். அந்த புதிய உடன்படிக்கை உங்களோட வாழ்க்கையில அமல்படுத்தி விட்டேன் அப்படின்றார். 3ஆவது நாள்ல தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். எழுப்பி அவர் எழுந்து தேவ பிரசன்னத்துக்கு ஏறி சென்று மனுவர்க்கத்தின் பாவத்துக்காக என்னுடைய ரத்தத்தையே பாவ நிவாரணமாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். அதனால்தான் நம்ம ரத்தத்தை பத்தி பாடுற ஒவ்வொரு பாட்டிலையும் பவர் இருக்கு. இயேசுவின் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தான் அன்னு பாடுறோம். அவ்வளோ பவர் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் நம்மை அவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 10:12 அவர் சொல்றார், உட்கார்ந்தார் என்று இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கிறதே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு எந்த பழைய ரெக்கார்டும் கிடையாது. we have no old records of our sins. நம்முடைய பழைய பாவங்கள்லாம் ஒழிச்சு கட்டப்பட்டாச்சு. கல்வாரி சிலுவையிலே இயேசுவினுடைய ரத்தத்தினால எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டாச்சு, அழித்து ஒழிக்கப்பட்டாச்சு. இதை பற்றி எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு,
17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 10:17 வாசிக்கிறேன். அவர்களுடைய பாவங்களும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். எவ்வளவு அழகா சொல்றோம். இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், அவருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைக்கவே மாட்டேன். பிசாசு பாருங்க, ஒவ்வொரு முறை நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போதும் ஜெபிக்க வரும்போதும் பைபிள் வாசிக்க முயற்சி பண்ணும்போது இந்த பாவ உணர்வையும் பாவத்தை நினைவுக்கு கொண்டு வருவான். நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு நினைப்பூட்டுறா. இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் இயேசு செஞ்சது இயேசு சொன்னதுன்னு தான் நமக்கு நினைப்பூட்டுறாரு. அதுதான் வேதம் சொல்லுது. ஆனா பிசாசு தான் நம்மளுடைய பாவங்களை நம்மளுக்கு என்ன பண்றான், நைஸா நினைவுபடுத்துகிறான். நீ என்ன பண்ண, போன வர என்ன பண்ண, நேத்து என்ன பண்ண, எவ்வளவு பெரிய ஜகஜால கில்லாடினே, உனக்கே தெரியும்ல உன்னை பத்தி, நீ வந்து ஜெபம் பண்ண வந்துட்டியா அப்படின்லாம் பாவ உணர்வை கொண்டு வரான். பாருங்க, அவர் ஒரு நாளும் நினைக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால். என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க 18ஆம் வசனத்துல, பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது உண்டானால் பாவத்தின் நிமித்தம் வேறொரு பலி இனி செலுத்தப்பட வேண்டியது இல்லையே. ஆகையால் சகோதரரை, நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமான திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, இப்போ தைரியம் உண்டாயிருக்கிறது. We have boldness to enter into the holy of holies. அன்னைக்கு பழைய உடன்படிக்கையின் கீழே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க தயங்கின, பயந்த, திகில் அடைந்த பிரதான ஆசாரியர்களை விட இன்னைக்கு நம்ம உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கோம். நமக்கு ஒரு பெரிய தைரியம். அவங்களுக்கு திகிலும் பயம் இருந்துச்சு, நமக்கு தைரியம் இருக்கு. எங்க போலாம்? காட்ஸ் த்ரோன் ரூம்குள்ளே போலாம். அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார், அங்கேயே போலாம். எபேசியர்ல அவர் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல, அவர் தலையா இருக்கிறார், நீங்க சரீரமா இருக்குங்க. 2ஆம் அதிகாரம் சொல்றாரு, அவர் எங்க உட்காந்துக்கிறாரு, அவர் பக்கத்துல நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான இடத்தை புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறது பாருங்க. பழைய உடன்படிக்கையின் கீழே எங்க போறதுக்கு அவ்வளோ பயந்தாங்களோ, திகில் அடைந்தாங்களோ, ஐயோ செத்து போடுமோ, உயிரோட வருமோ இல்லையோ தெரியலையேன்னு பயந்தாங்களோ, அந்த இடத்துக்கு நமக்கு போறதுக்கு நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாரு. நீங்களும் நானும் டைரக்ட் ஆக்சஸ், நமக்கு காட் கிட்ட போறதுக்கு டைரக்ட் ஆக்சஸ் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கு. ரத்தம் இதை செய்திருக்கிறது. 20ஆம் வசனம் சொல்லுது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இது கிடைக்குமா கிடைக்காதா, இது கேட்கறனே, இது அவருக்கு கேட்டுச்சா இல்லையா அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை அல்ல. நான் த்ரோன் ரூமுக்கு போறேன். வேர் காட் இஸ், ஐ எம் தேர். ஐ கேன் கோ டு ஹிஸ் பிரசன்ஸ், த வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட் ஐ கேன் கோ டு அண்ட் ஆஸ்க். ஐ கேன் டாக் வித் காட். நான் போய் அவரோட பேச முடியும், அவரோட உட்கார முடியும். அவர் உட்கார இடத்துல என்ன பண்ண முடியும், உட்கார முடியும். எங்கேயாவது நம்ம ஒரு பெரிய அலுவலகத்துக்கெல்லாம் போனால், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனோம்னா கூட பார்த்தீங்கன்னா உட்காருங்க கூட சொல்லவே மாட்டாங்க. நம்ம யார் நம்மளுக்கும் உட்காரத்துக்கு ஒரு தைரியம் வராது. ஏன்னா ஒரு என்ன பெரிய அதிகாரியோ என்னமோ தெரியல, நம்ம அந்த மாதிரி நம்ம போனால் நின்றுட்டே இருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, உட்காரு, நானே உட்காந்துட்டேன், நீ உட்காரு, நீயும் நானும் ஈக்குவல், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய பிள்ளை, என்னோட வலது பார்சத்தில் உட்காரு, நீ என் பக்கத்தில் உட்காருப்பா, நீ என் புள்ளப்பா, உட்காரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவாலிட்டிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 22ஆம் வசனம், 22ஆம் வசனம் 10:22, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், அப்புறம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஏன்? 23ஆம் வசனம் சொல்லு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. இவ்வளவும் ஏன் நடந்துக்குது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் ரொம்ப உண்மையுள்ளவருங்க. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கணும்.
ஏன்னா இவ்வளோ பண்ணி வச்சுக்கிறார் ஆண்டவர், பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். இனி வேற ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியில்லை. அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியா புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வச்சுக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் தைரியம் உண்டாயிருது. அதனால டைரக்ட் ஆக்சஸ் நமக்கு இருக்குது. நேரடியா காட்ஸ் த்ரோன் ரூம்குள்ளே பிரவேசிக்க முடியும், அவர் கூட பேச முடியும். போய் ஜெபிச்சுன்னு இருக்க வேண்டியதில்லை, நேராக போய் பேச முடியும். ஆண்டவர் எனக்கு இது வேணும் கொடுங்க, நீர் எனக்காக ரத்தம் சிந்திக்கிறீர், மரித்து இருக்கிறீர், ஜீவனை கொடுத்துக்கிறீர், திரும்ப அதை அடைந்திருக்கிறீர். இன்னைக்கு உம்முடைய ரத்தத்தினால எனக்கு தைரியம் உண்டாக்கி நான் நேரம் வரேன் உங்கள்கிட்ட, எனக்கு இது வேண்டும் பிள்ளைன்ற உரிமையோட கேட்கிறேன் அப்படின்னு தைரியமா போகலாம். தைரியமா விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். எப்படி போகலாம்? விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு போக முடியும். ஏன்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கும் பயப்படாதீங்க. ரத்தம் உங்களை மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறது. ரத்தம் எவ்வளவு வல்லம் எழுது பாருங்க. ஏன்னா எல்லாம் மாம்சத்தின் உயிரும் ரத்தத்துல தான் இருக்குது. ரத்தம் ஜீவனுக்கு சமானமா இருக்குது. ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யறது ரத்தமா இருக்குது. இந்த ரத்த உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் அவர் தான் ஒரு மிருகத்தை கொண்டு ரத்தத்தை சிந்தி அந்த மிருகத்தினுடைய ஜீவனை எடுத்து தோலை எடுத்து உடைகளை உடுத்தி இருக்கிறார் ஆதாமுக்கு ஏவாளுக்கும். இது அந்த ஆதி காலத்திலிருந்து கடவுள் ஏற்படுத்தின ஒரு வழியா இருக்குது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் 9:22 சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ரத்த உடன்படிக்கை மேன்மையான உடன்படிக்கை இருக்குது. யாரும் இதை மீறதில்லை. இது புனிதமான ஒன்றா இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தின் மூலமாக செஞ்சு முடிச்சுக்கிறார். மிருக ஜீவனுடைய ரத்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். எப்போ இதெல்லாம் நடந்து? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டவராக இருந்தார் இயேசு. அப்படிப்பட்ட ஒரு பதிலால் நமக்காக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப உங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைச்சிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, என்னைக்கோ போச்சு, அதெல்லாம் கண்காணாத இடத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். த்ரோன் ரூம்குள்ள போறதுக்கு ஒரு பெரிய ஆக்சஸ் இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை தேவன் நமக்காக தம்முடைய குமாரன் மூலமாக பண்ணி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? உரிமை பாராட்ட வேண்டும். இதெல்லாம் நம்ம இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம விசுவாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். ஏன்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமா அது உங்களுக்கு தருவார். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். தர்மியான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ரத்தம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தம். இந்த ரத்தத்தை பைபிள் ஏன் இவ்வளோ மேன்மை பாராட்டுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனை, வேலையோ மனைவியோ அல்லது சூழ்நிலையோ அல்லது வியாதியோ பிசாசோ அல்ல. முக்கியமான பிரச்சனை வியாதி, அந்த பாவம். அந்த பாவ பிரச்சனைக்கு நீர் பரிகாரத்தை செய்து முடித்திருக்கிறீர். உம்முடைய ரத்தத்தின் மூலமாக அதை செய்து முடித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரத்தத்துல வல்லமை உண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ரத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ளீட் பண்ணுகிறோம். ஆண்டவரே, in the mighty name of Jesus, I plead the precious blood of Jesus Christ over our families of Father. எங்கள் விசுவாச குடும்பத்தின் மீது ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை பூசுகிறோம், தெளிக்கிறோம். பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். டிவைன் ப்ரொடெக்ஷனை டிக்ளேர் பண்ற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டும், வியாதிகள் குணமாகட்டும். ஆண்டவரே, வேலைகள் கிடைக்கட்டும், வருமானங்கள் உயரட்டும். ஆண்டவரே, தரித்திரம் நீங்கட்டும், ஏழ்மை வறுமை மாறட்டும். ஆண்டவரே, துக்கம் துயரம் மாறட்டும், கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே, பாவமுக்கு நன்றி செலுத்துறோம். சிறந்த எதிர்காலத்தை அவர்களுக்காக நீர் உருவாக்கி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உருவாக்கி வைத்திருக்கிற மெத்தட்ல நாங்கள் வரும்பொழுது எல்லாவற்றையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக அருமையான எங்க ஐயா ஆரோன் முத்தையா அவர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த குடும்பத்தை, மேரி அம்மாவையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய பேர பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. மருமக்கள் மார்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய ஆண்டவரே உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே, எங்கள் அருமை ஆரோன் மொத்தை ஐயா அவர்கள் தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார். ஆகவே அவர் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவரை ஆசீர்வதிப்பீராக. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆறுதல் படுத்தும்படியே ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமும் துதி மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.